ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் அழுத்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்பொழுது சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். சான்றோர்களிடையே ஏற்பட்ட ஒற்றுமையில்லா பிரிவினையை தனக்கு சாதகமாக்கி கொண்ட கலிநீசன் சான்றோர்கள் மேல் பல புதிய வரிகளை திணித்தார். இதனால் வீட்டிலே வளர்க்கின்ற ஆடு மாடுகளுக்கு வரி, மண்வெட்டி, அரிவாள், கம்பு, தடி போன்றவற்றிற்கு வரி. விவசாய தொழில் என்பது எவ்வளவு முக்கியமான தொழிலாக இருக்கின்றதோ அதுபோல அந்த காலங்களில் பனையேறும் தொழில் செய்வதும் மிக முக்கியமான தொழிலாக இருந்தது. பனை தொழில் செய்பவர்கள் அந்த தொழில் செய்யும் நபருக்கு தனித்தனியாகவும், பனை தொழில் செய்வதற்கு உரிய உபகரணங்களுக்கெல்லாம் தனித்தனியாகவும் வரி செலுத்த வேண்டும். பனை மரத்திலும் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக வரி செலுத்த வேண்டும். நடுகின்ற வாழை போன்ற மரங்களுக்கும் வரி, தானே முளைத்த எந்த மரமாக இருந்தாலும் வரி. ஆலமரத்தால் எந்த பயனும் இல்லை, ஆனால் அதற்கும் வரி செலுத்த வேண்டும். விளைபொருட்கள் எதுவாக இருந்தாலும் வரி செலுத்த வேண்டும். கருப்பு கட்டிக்கும் வரி செலுத்த வேண்டும். வரி செலுத்த முடியாதவர்கள் கொத்தடிமைகளாக ஆயுள் முழுவதும் கூலியின்றி வேலை செய்ய வேண்டும். மேலும் சிவபெருமானால் முதல் சாதி என்று அழைக்கப்பட்ட சான்றோர்களை கலிநீச மன்னன் கடைச்சாதி என்று அறிவிப்பு செய்ததோடு அவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்று கூறி மற்ற சாதிகளிடமிருந்து தள்ளி வைத்ததோடு அவர்களின் உரிமைகளும் பறிக்கப்பட்டன. பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பதநீர், கருப்பு கட்டி, கற்கண்டு, நொங்கு, பனை ஓலையினால் தயாரித்த பெட்டி, கலிநீச மன்னனின் உறவினர்களும் அவர்களது சாதிக்காரர்களும் படுத்து தூங்குவதற்கு பனை ஓலையினால் முடைந்த பாய். அந்த காலங்களில் குடிநீருக்காக கிணறுகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தன. ஆனால் மின்சார மோட்டார்கள் கிடையாது. பனை ஓலையில் முடைந்த தோண்டிப்பட்டையை கயிற்றில் கட்டிதான் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பது வழக்கம். அப்படி தண்ணீர் எடுப்பதற்கு தோண்டிப்பட்டையை தயார் செய்து மேற்கண்ட பொருட்களை எல்லாம் தலை சுமடாக சுமந்து இங்கிருந்து திருவனந்தபுரத்திற்கு கொண்டு கொடுக்க வேண்டும். ஆனால் இவைகளுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டார்கள். அரசனும் அவனது சாதிக்காரர்களும் குளிப்பதற்கு சான்றோர்கள் குளம் வெட்டி கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த குளத்தில் சான்றோர்கள் குளிக்கக்கூடாது. குடிநீருக்காக கிணறு வெட்டி கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கவும் கூடாது, சான்றோர்கள் தண்ணீர் குடிக்கவும் கூடாது. இப்படி குளம் கிணறுகள் எல்லாம் சான்றோர்கள் வெட்டி கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த வேலைகளுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது. கூலி வேலைக்கு செல்பவன் சாயங்காலம் கிடைக்கும் சம்பள பணத்தில் அரிசி முதல் வீட்டிற்கு என்னென்ன பொருட்களை எல்லாம் வாங்கி செல்ல வேண்டும் என்று மனைவி காலையிலே சொல்லி அனுப்பியிருப்பாள். ஆனால் வேலை முடிந்து சாயங்காலம் வீட்டிற்கு செல்பவன் வெறுங்கையோடு சென்றால் அவனது மனைவியும் மக்களும் சாப்பிடுவதற்கு என்ன செய்வார்கள் என்று சற்று எண்ணி பாருங்கள். இப்படி ஒரு குளம் ஒரு கிணறா வெட்ட வேண்டும்? குளம் கிணறு வெட்டுவது என்றால் மாத கணக்கில் வேலை செய்ய வேண்டுமே. இந்த சான்றோர்கள் என்ன பாடுபட்டிருப்பார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மேலும் காலை பதநீர், மாலை பதநீர், வற்ற காய்ச்சிய பதநீர், சூடாக்கி கொதிக்கும் பதநீர், கூழ் பதநீர், சீரகம் இட்ட சில்லு கருப்பு கட்டி, வெட்ட கருப்பு கட்டி, வெண் கருப்பு கட்டி, வட்டி கருப்பு கட்டி, மணல் கருப்பு கட்டி என்று வகை வகையாக தயாரித்து தலையில் சுமந்து கொண்டு தினமும் சான்றோர்கள்
அந்த நீச மன்னனின் சாதிக்காரர்களின் வீட்டில் கொல்லைப்புறம் வழியாக கொண்டு கொடுக்க வேண்டும். அதாவது பின்புறம் வழியாக கொண்டு போய் கொடுக்க வேண்டும், முன்புறமாக கொண்டு போகக்கூடாது. ஏனென்றால் சான்றோர்கள் தீண்டத்தகாத சாதிக்காரர்கள். ஆனால் அப்படி தீண்டத்தகாத சாதிக்காரர்களிடமிருந்து ஓசியில் வாங்கி தின்பது என்பது தீட்டு ஆகாது. இப்படி ஒரு முட்டாள்தனமான சட்டம் அந்த காலங்களில் பிரபலமாக இருந்தது. இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.